பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம். ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையா மனம் இருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் சொன்னவங்கக்கு பெரிய பரிசு. அந்த சமயத்துல தருமி என்ற ஏழை புலவர் பரிசு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவரால பாட்டு எழுத முடியல. அவரோட துயரத்தைக் கண்ட சிவபெருமான் ஒரு புலவர் வேஷத்தில் வந்து அவருக்காக ஒரு அழகான பாட்டை எழுதிக் கொடுத்தார். தருமி அதை மன்னரிடம் வாசிச்சார். மன்னன் ரொம்ப சந்தோஷம். ஆனா அங்க இருந்த தலைமை புலவர் நக்கீரன், இந்த பாட்டுல தப்பு இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு இயற்கையா மனம் இருக்காது. வாதம் தீவிரமா போச்சு. ஒரு கட்டத்துல சிவபெருமான் தன்னோட நிஜ உருவத்தைக் காட்டினார். நெற்றிக்கண்ணை திறந்தார். அந்த நெற்றிக்கண்ணோட வெப்பம் யாராலும் தாங்க முடியாது. ஆனா நக்கீரன் பயப்படல. அவர் சொன்ன வார்த்தை இன்னும் வரலாற்றில் ஒலிக்குது. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. தமிழுக்காக, உண்மைக்காக, கடவுளுக்கே எதிரா நின்ன தைரியம். சிவபெருமான் அவரோட தமிழ் அறிவை மெச்சினாலும் அவரோட கர்வத்தை அடக்க பொற்றாமரை குளத்துல விழ வச்சாரு. அறிவு இருந்தாலே போதாது, அடக்கமும் அவசியம். இது சிவபெருமானின் திருவிளையாடல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் நமசிவாய ன்னு கமெண்ட் பண்ணுங்க.